இன்னைக்கு பௌர்ணமி, தைப்பூசம், வியாழக்கிழமை. ஆமாம். ஸோ அதனால் வந்து பஞ்சாமிர்தமும் தென்னமாவும் தேனும் சொல்லுவோம் இல்லையா, அந்த லட்டு அது ரெண்டும் இன்னைக்கு நைவேத்தியம் பண்ணலாம் பெருமாளுக்கு அப்படின்னு வச்சுருக்கேன், முருகனுக்கு. ஓகே. தினை லட்டும் பஞ்சாமிர்தமும். பஞ்சாமிர்தம் சூப்பர். ஆல்ரெடி போன வருஷம் போட்டு காமிச்சிருக்கோம் பஞ்சாமிர்தம். எப்பயும் பண்ணுறதை சொல்லியிருக்கோம் நம்ம ஏன் பண்ணுறோம் அப்படின்னு. இது வந்து என்னென்ன எடுத்து வச்சிருக்கேன் இந்த வாட்டி என்ன எடுத்து வச்சிருக்கேன்னா, ஒத்தப்படையில் இருக்கலாம் யூஸ்வலாக 5 தான் இப்போ பஞ்சாமிரத்துக்கு 5 ஐட்டம் தான். இப்போ இது 3 சேர்த்து ஒன்றா எடுத்துக்கணும், கணக்கு எடுத்துக்கணும் நம்ம. ஆமாம், அது அந்த நாட்டு சர்க்கரை, பனை சர்க்கரை, தேன் கொஞ்சம், கல்கண்டு, ஏலக்காய், நெய், பேரிச்சம்பழம் தோல் கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு நறுக்கி வச்சுருக்குது, வாழைப்பழம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஸ்மாஷ் பண்ண வேண்டியதான். ரொம்ப சிம்பிளானது, முருகருக்கு பிடிச்சது. நம்ம வந்து ஆற்றுலேயும் வந்து சப்பாத்திக்கு அப்படி எல்லாத்துக்கும் நிறைய பண்ணி வைக்கிறது. ஆக்சுவலாக நைவேத்தியம் வந்து பண்ணிவிட்டு பண்ணி வச்சா கெட்டும் போகாது 2-3 டேஸ்க்கு. யூஸ்வலாக மலை வாழைப்பழம் நல்லாயிருக்கும், இல்லை நாட்டுப்பழம் நல்லாயிருக்கும். இன்றைக்கி வந்து இது முருகனுக்கு வந்து செவ்வாழை சொல்லுவாங்கல்ல, சிவப்பு, அது அந்த வாழைப்பழம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த வாழைப்பழம் ஒரு 5 வாழைப்பழம், ஒரு 100-150 கிராம்ஸ்க்கு வந்து இந்த பேரிச்சம்பழம், இது ஒரு 50 கிராமுக்கு வந்து நாட்டு சர்க்கரை. அதாவது நாட்டு சர்க்கரைன்னா அந்த பனை வெல்லம் சொல்லுவாங்க, சர்க்கரை கொஞ்சம், டைமண்ட் கல்கண்டு 50 கிராம்ஸு, அப்புறம் தேன் கொஞ்சம், நெய் கொஞ்சம், ஏலக்காய் பொடி பண்ணிட்டு ஃபஸ்ட்டு வாழைப்பழத்தை நல்லா ஸ்மாஷ் பண்ணிட்டு எல்லாத்தையும் ஒன்றா போட வேண்டியதான். ஓகே. பஞ்சாமிர்தம் அது பஞ்சாமிர்தம். ஓகே. தினை லட்டு வரும்போது சரி ஆமாம் சார். இப்போ பஞ்சாமிர்தம் முடிச்சிடலாமா? அது நல்லா இது பண்ணிக்கிறேன், கட் பண்ணிக்கிறேன். ஓகே. இதில் வச்சு ஸ்மாஷ் பண்ணிடணும்ல? ஆமாம், ஸ்மாஷ் பண்ணிட்டு இப்படி எல்லாத்தையும் போடணும். ஈஸி தான் பஞ்சாமிர்தம், ஆனால் அது வந்து முருகனுக்கு ரொம்ப சொல்லுவாள். நம்ம பையனில் இன்னும் டவுட் இருந்தது என்னென்னா, முருகன் பிள்ளையார் அந்த மாம்பழத்துக்கு சண்டை போட்டுன்னு தான் அந்த வரும்போது மலையில் உட்காந்தார் அப்படின்னு சொல்லுவாள்ல. அன்றைக்கி ஏன் வாழைப்பழத்தை போட்டு நம்ம வந்து பஞ்சாமிர்தம் பண்ணுறோம்? மாம்பழம் போடாமல் இது வந்து ஆக்சுவலி இந்த மாதிரி கதைகள்லாம் இருக்குல்ல, புராண கதைகள், அது வந்து நம்ம வந்து நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். அது ஒரு உருவகப்படுத்துறது, ஒரு உண்மையை வந்து உருவகப்படுத்துறது. இதுக்கு பின்னால் வேறு ஏதாவது இருக்கும். நம்ம மாம்பழம் அப்படின்னா மாம்பழத்தையே நம்ம நினச்சிருக்கிறாரு. மாம்பழம் சொன்னது வந்து ஞானப்பழம், அதனால தான் கையில் வந்து ஞான வேல் வச்சுருப்பார். ஞான வேல் அப்படின்னு வச்சுருப்பாங்க, ஞானத்தை குறிக்கிறது. அந்த வேல் கூட, அந்த சிம்பல் கூட பறந்து கூர்மையாக இருக்கும். அந்த வேலுடைய முனி இல்லையா, முனி அது அறிவை குறிக்கிறது. விஸ்டம், நாலேஜ், ஞானப்பழம். அதை வந்து காய அருந்து பழனியில் வந்து கனியான முருகப்பெருமான், அதை அந்த ஞானத்தை குறிக்கிறது தான் தண்டாயுதபாணி. அந்த பழனிங்கிறதே வந்து பழனின்னு சொல்லுவா. ஆக்சுவலி வந்து பழனம், அந்த ஊர் பேர் வந்து பழனம். ஞானவேல், ஞானப்பழத்துக்கு நல்லா ஞானவேல், ஞானப்பழம், மாம்பழம் மட்டும் கிடையாது. இது பஞ்சாமிர்தம் ஏன் கலக்கிறோம்னா, அங்கே வந்து அந்த விக்கிரகம் இருக்குல்ல, முருகனோட விக்கிரகம் பழனியில், அது வந்து போகர் சித்தர் வந்து பண்ணும்போது நம்ம பாஷானை வச்சு கலந்து அது ஆக்சுவலாக வந்து நஞ்சு தனித்தனியாக அதை சாப்பிட்டோம் அப்படின்னா நஞ்சு, அதை வந்து கலந்து கரெக்டான ப்ரொப்போர்ஷனில் கலந்து அந்த சிலையில் வந்து இந்த பஞ்சாமிர்தம் கலந்து சாப்பிட்டோன்னு வச்சுக்கேன், பயங்கர மருந்து அது. ஆமாம், சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அதனால பஞ்சாமிர்தம் யூஸ் பண்ணுறோம். நான் நம்ம பண்ணுறோம் இல்லையா, அதை இந்த பேரிச்சம்பழத்தை வந்து நான் கொஞ்சம் கட் பண்ணி அப்படியே போட்டுட்டேன். சப்போஸ் கொஞ்சம் வயசானவங்க சாப்பிட கடிக்க முடியாது அப்படின்னா அது மிக்சியில் ஒரு அடி போட்டுன்னு சாப்பிடலாம். குழந்தை சப்போஸ் ரொம்ப சின்ன குழந்தையெல்லாம் சாப்பிட முடியாது, ஒரு வயசு குழந்தைன்னா போட்டுடலாம், இல்லைனா அதை அப்படியே பண்ணிடலாம். தான் அடுத்து ஏலக்காய் வந்து பொடி பண்ணி போட்டுக்கிட்டேன். ஓகே, பஞ்சாமிர்தம் ரெடி. பஞ்சாமிர்தம், பழனி பஞ்சாமிர்தம். ஓகே. தினை வந்து நல்லா அலம்பிட்டுரும், இதாக இருக்கும், கொஞ்சம் அழுக்கு இருக்கும். ஸோ நல்லா கலைஞ்சிட்டு அலம்பிட்டு அதுக்கப்புறம் வடிகட்டிட்டோம்னா இந்த ஜலம்லாம் போயிடும். அப்புறம் அப்படி நல்லா வறுத்துக்கணும். நல்லா அப்படியே வெடிக்கும், அது ஜீரகம் இல்லெல்லாம் போட்டால் வெடிக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வெடிக்கும். அது வெடிச்சதுக்கப்புறம் ஆற விட்டு நம்ம மிக்சிலேயே நம்ம நல்லா பொடி பண்ணிட்டுலாம். நம்ம இப்போ இன்னைக்கு வந்து பௌர்ணமினால சத்யநாராயண பூஜைக்கு கோதுமையில் பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரி தான். ஆனால் இதில் வந்து தேன் விட்றோம். அதில் வந்து என்ன பண்ணோம்னா வெல்லம் போடுவோம். இதுக்கு வந்து தேனை விட்டுட்டு பண்ணுறோம். முருகருக்கு வந்து தேனும் தென்னைமாவும் நம்ம திருச்செந்தூர் போயிருந்தோம் இல்லையா, அப்போ கூட கொடுத்தால மாமா கொடுப்பா. மாவா சாப்பிடாம நம்ம வந்து ஒரு பிடிச்சி வச்சிடறோம். அவ்வளோதான். ஓகே.
திணை அரிசி இருக்கு இல்லையா, ஆமாம். இந்த திணை அரிசி வந்து சிறுதானியம் வந்து இருக்கிறதுலே அந்த சிறுதானியத்திலே இதுதான் வந்து ரொம்ப சொல்லுவாங்க. ரொம்ப விசேஷமான ஒரு இது. ஆமாம், முருகனுக்குன்னா திணை தான். ஆமாம். நம்ம தீபாவளியில் ஒரு வாட்டி லட்டு பண்ணி காமிச்சிருக்கேன் நான், 2 விதமாக லட்டு. நம்ம இதுமாரி வந்து இந்த டயத்தில் பண்ணுவோம், ப்ளஸ் தைப்பூசத்துக்கு அவ்வளோ வேறு மிச்ச நாளில் யூஸ் பண்ணி தோசை இட்லியும் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. ஆமாம், இது சிறுதானியங்கள் இந்த திணைலாம் இருக்குல்ல, திணை, சாமை, குதிரைவாளி, கேப்பை, இதெல்லாம் வந்து பாசிட்டிவ் கிரைன்ஸ் அப்படிம்பாங்க. அதாவது இருக்கிற தானியங்கள்லேயே இதெல்லாம் வந்து தேவையில்லாதது கம்மியாகவும் தேவையானது ஜாஸ்தியாகவும் இருக்கும். புரதம் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஃபேட்டு இந்த மாதிரி இதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். சுத்தமாக இல்லாமல் இருக்காது, கொஞ்சம் கம்மியாக இருக்கும். எதை கம்பேர் பண்ணும்போதுன்னா அரிசியையும் கோதுமையும் கம்பேர் பண்ணும்போது. ஸோ அரிசியும் கோதுமையுமே வந்து நெகட்டிவ் கிரைன்ஸ்னு பிரிப்பாங்க. ஆமாம். ஸோ இது வந்து இதெல்லாம் வந்து பாசிட்டிவ் கிரைன்ஸ். இப்போ இந்த கம்பு ராகிலாம் வந்து நியூட்ரல் கிரைன்ஸ், ரொம்ப பாதிப்பு இருக்காது, ரொம்ப விசேஷமாகவும் இருக்காது. ஓகே மாதிரி கம்பு ராகிலாம் வரும். அரிசி கோதுமைலாம் வந்து நெகட்டிவ் கிரைன்ஸில் வரும். சாமை, திணை, குதிரைவாளி, கேப்பை, ப்ரௌன் டாப்னு சொல்லுவோம் கேப்பை, இது வந்து ஃபாக்ஸ்டைல், இதெல்லாம் வந்து பாசிட்டிவ் கிரைன்ஸ். ஸோ நமக்கு வந்து அதில் இருக்கிற என்னென்ன தேவையில்லாத சத்துக்கள் கம்மியாகவும் தேவையான சத்துக்கள் ரொம்ப ஜாஸ்தியாகவும் இருக்கும். இதெல்லாம் வந்து குறிஞ்சி நிலத்தில் வளர்றது. இதெல்லாம் வந்து அந்தந்த நிலம் இல்லையா, குறிஞ்சி, மருதம், நெய்தல், பாலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்தந்த நிலத்துக்கு என்னென்ன ஒரு காய்கறிகள் வருதோ அதை வச்சு பண்ணுறது வந்து விசேஷம். ஸோ அதனால வந்து இந்த திணைலாம் வந்து இந்த சிறுதானியங்கள்லேயே வந்து ரொம்ப ஒரு சக்தி உள்ள இருக்கு இதில். ஸோ சக்தி அப்படிங்கும்போது பேர் என்ன ஞாபகம் வரும் எனக்கு அப்படின்னா ஸ்ரீ அப்படின்னு ஞாபகம். நான் சக்தினாலே பெண் தான் இல்லையா, அந்த பெண்ணுக்கு வந்து ஸ்ரீ தான் சொல்லுவாள். ஸோ இது சிறுதானியங்கிறத விட சித்தர்கள்லாம் இதுக்கு பேர் என்ன சொல்லுவா, ஸ்ரீதானியம். அது வந்து சக்தி சிறுதானியம்னு மறுவிடுத்தோன்னு தோணும். அது வந்து சிறுதானியம் இல்லை, இது பயங்கர பெருதானியம். இது அரிசியை விட இது பெருதானியம். சிறுதானியம்னு சொல்கிறத விட ஸ்ரீதானியம்னு சொல்லலாம். அதெல்லாம் சிறுதானியம் இல்லை, அது பேர் என்னது, ஸ்ரீதானியம். கரெக்ட், அதுதான் கரெக்டு. இல்லை இருக்கலாம், அதான் இருக்கணும். ஏன்னா சொல்றது அவ்வளோ ஒரு இது இருக்கு. நைவேத்தியமாகவும் பண்ணியிருக்காளே, அந்த நைவேத்தியமாக பண்ணியிருக்கா. இதில் வந்து மற்ற தானியங்களோட இது வந்து விசேஷங்கும் போது இதை வந்து சிறுதானியம்னு சொல்கிறத விட ஸ்ரீதானியம்னு சொல்கிறதா கரெக்டான பொருத்தமான பேராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாம், கரெக்ட் கரெக்ட். பரவாயில்ல, நல்ல இது யோசிச்சிருக்கீங்க. இல்லை நல்ல அவ்வளோ அரிசியை விட அது நல்லதுன்னு சொல்கிறோம், அப்புறம் சிறுதானியம்னு சொல்கிறோம்னு யோசித்தேன். அது வந்து இதில் வந்து சக்தி இருக்குது, ஸ்ரீ லக்ஷ்மி இருக்கா அதில் வந்து. கரெக்ட். அதனால தான் நம்ம வந்து இது வந்து நைவேத்தியம் பண்ணுறோம் இன்றைக்கி. ஆமாம். சப்போஸ் இதெல்லாம் கூட இல்லைன்னு பண்ண வச்சிங்களேன், பண்ண முடியல, கிடைக்கல அப்படின்னா நம்மள இப்போ இன்றைக்கி தான் வேறு நம்ம அப்லோட் பண்ணுறோம் வீடியோவை. சப்போஸ் இல்லை நீங்கள் வந்து டென்ஷனாக வேண்டாம். சக்கரையில் கிழங்கு சொல்லியிருக்கீங்களா, சக்கரை கிழங்கு வந்து வேக வச்சுட்டு அதை நைவேத்தியமாக பண்ணால் கூட முருகர் ஏற்றுப்பார். என்னென்னா பௌர்ணமி வர்றதுனால கொஞ்சம் ஸ்வீட் இருந்தால் நல்லது. நீங்கள் என்ன பண்ண, சக்கரை கிழங்கு வேக வச்சுட்டாவா, அது மேலே தேனை விட்டு நைவேத்தியம் பண்ணிவிட்டு எடுத்து சாப்பிட்லாம். ஸோ முடியாதவா, பண்ண முடியல, டைம் இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் அதுவாது இன்றைக்கி பண்ணணும். பண்ணி இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ளே நட்சத்திரம் பூச நட்சத்திரம் முடிகிறதுக்குள்ள இன்னைக்கு பௌர்ணமி சாயந்தரம் இருக்கிறதுனால அட்லீஸ்ட் அதையாவது பண்ணி நைவேத்தியம் பண்ணுறது விசேஷம் இன்னைக்கு. இன்னைக்கு வந்து என்னென்னா, இன்னைக்கு தைப்பூசம் வந்து பௌர்ணமி இருக்குது, வியாழக்கிழமையில் வந்துருக்கு. அது பூசமே வந்து பூச நட்சத்திரம் வந்து இந்த நிலவு இருக்கு இல்லையா, பூசுனா போல இருக்குமா, பிரைட்டஸ்ட் ஃபேஸ் ஆஃப் த மூன், அதான் பூச நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. அது பூசுனா மாதிரி இருக்குமா அந்த நிலா, அதுவே விசேஷம். ரெண்டாவது இது வந்து தை மாதம். தை அப்படிங்கிறது வந்து தமிழ் கேலண்டரில் 10வது மாதம். அதான் தைன்னு சொன்னால் 10ன்னு அர்த்தம். இந்த மாசி பங்குனி இன்னும் 2 மாதம் போனால் வருஷப்பிறப்பு. ஸோ இதில் வந்து தை அப்படிங்கிறது 10ன்னு நம்பரை குறிக்கும். ஸோ இந்த தை மாதம் வர பூச நட்சத்திரம் பௌர்ணமியில் வர்றது இன்னைக்கு வந்து வியாழக்கிழமையில் வருது. இந்த வியாழக்கிழமைங்கிறது வந்து இந்த பூச நட்சத்திரம் வந்து வியாழக்கிழமையிலும் சனிக்கிழமையிலும் வந்து ரொம்ப விசேஷம். அதுவும் பர்டிகுலராக இந்த தேர்ஸ்டேல வர்றது வந்து குரு பகவானுக்கு ரொம்ப விசேஷம். இதில் வந்து தான் சொல்லுவாங்க குரு புஷ்ய யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து குரு பகவானுக்கு ஞானத்துக்கு குறிக்கிறது. முருகன்னாலே அழகு, வீரம், ஞானம்
ஸோ அதை குறிக்கிறது வந்து இன்னைக்கு வந்து வியாழக்கிழமையில் வர்றது வந்து இந்த லக்ஷ்மி குபேர பூஜை இருக்குல்ல, அதை வந்து இன்னைக்கு நட்சத்திரம் வந்து ஃபுல்லாக இருக்குது. இன்னைக்கு காலம்புலேருந்து 29ஆம் தேதி காலம்பரம் 3:50 வரைக்கும் இருக்குது பூச நட்சத்திரம். ஸோ இது வந்து நீ சாயந்தரம் கூட இந்த லக்ஷ்மி குபேர பூஜை சாயந்தரம் தான் பண்ணுவேன். லக்ஷ்மி பூஜை பௌர்ணமிக்கு சாயந்தரம் தான் பூஜை பண்ணுவேன். சாயந்தரம் பண்ணலாம் இந்த லக்ஷ்மி குபேர பூஜை. சிம்பிளிஃபைடு வெர்ஷன். நம்ம ஏற்கனவே இந்த லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணியிருக்கோம்ல, அந்த லிங்க்கை கொடுங்க. அந்த லிங்க் கொடுக்குறேன். அதே வந்து கொஞ்சம் இதாக பண்ணலாம், சிம்பிளாக கேட்டுனே இருக்கா. முடிஞ்சா பண்ணி டைம் இருந்தால் பார்க்கலாம் சாயந்தரம். சரி, வறுத்துட்டேன். நல்லா வெடிச்சுட்டேன். ஆக்சுவலாக ஆஃப் பண்ணிட்டு மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக பொடி பண்ணிட்டு சளிச்சுக்கலாம் வேணும்னா, இல்லை ஒரே இதில் நல்லா நைஸாக பண்ணிட்டு எடுத்துக்கலாம். ஆமாம், 2 ஏலக்காயும் போட்டு அரைச்சிட்டுருவேன். அரைச்சிட்டு ஓரளவுக்கு கொஞ்சம் ரவையாக தான் அரைச்சிட்டுருக்கேன். நம்ம எப்படி வேணுமோ அரைச்சிக்கலாம். அது என்ன இது பண்ணிக்கலாம். வேணா சளிச்சுன்னு வச்சுங்களேன், நல்லா நைஸாக வரும். இப்போ ரவையாக எடுத்துருக்கேன். இது பண்ணேன். ஆனால் இது நெய், இது கொஞ்சம் நெய் விட்டுன்ட்டு தேனை வந்து பார்த்து விடணும், ரொம்ப விட்டுறக்கூடாது. அது எவ்வளோ வேணும் பார்த்துட்டு விடணும். இது வந்து எந்த குறைகுறைன்னு அரைச்சிக்கலாம், நைஸாக அரைச்சிக்கலாம், எப்படின்னா அரைச்சிக்கலாம். அது இன்னும் இதுன்னு எப்படி மாவா டேஸ்ட்டு பொறுத்து தான். கோவிலெல்லாம் வந்து அப்படி நைஸ் மாவாக கொடுப்பா தின்ன மாவு. நான் உருட்டை பிடித்து ஓரளவுக்கு பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப நைஸாக தான் ஒட்டி கொண்டு பண்ணியிருக்கேன். பண்ணிட்டு அப்படியே உருண்டை பிடிச்சிருவேன். இதில் இன்ஃபர்மேஷன் நல்லா இருந்தது. இந்த திணை சிறுதானியம் சிறுதானியம் ஸ்ரீதானியம் அப்படிங்கிறது வந்து இது ஆக்சுவலாக பார்த்தோன்னு வச்சுக்கேன், இந்த ஸ்ரீதானியங்கள்லாம் வந்து விளைக்கிறது வந்து விளைச்சலுக்கு வந்து கெமிக்கல்ஸே தேவையில்லை. தண்ணி ரொம்ப அவசியம், ரொம்ப விடணும்னு அவசியம் கிடையாது. இருக்கலாம். இந்த பனிவரகுன்னு அதில் ஒன்று வரும். பனிவரகு. இந்த பனிவரகு அப்படிங்கிறது என்னென்னா, நெல் இந்த பயிர்கள் எல்லாம் வந்து அதில் நைட்டு பனி இருக்கும்ல, அந்த பனியில் இருக்கிற ஈரப்பதத்திலேயே வளருமா அதெல்லாம். அதான் பனிவரகு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், அந்த பனி மூட்டத்தில் வர்ற அந்த ஈரப்பதத்திலேயே விளையுமா அந்த தானியம். அது பனிவரகு அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி கெமிக்கல்ஸ் இல்லாமல் தண்ணி செலவு கம்மியாக இருக்கிறனால இது வந்து பூமிக்கும் நல்லது, விவசாயிகளுக்கும் செலவு கம்மி, நம்மளை மாதிரி வாங்கி சாப்பிட்றவாளுக்கும் சக்தி ஜாஸ்தி. அதனால இதெல்லாம் வந்து என்ன தெரியுமா பேர் சொல்லுவா, ஆர்கானிக் பை டிஃபால்ட் அப்படிம்பா. இதெல்லாம் நம்ம ஆர்கானிக்ங்கிற பைசா கொடுத்து இதெல்லாம் வந்து ஆர்கானிக் பை டிஃபால்ட், இயற்கையை கொடுத்த ஆர்கானிக். இதெல்லாம் கரெக்ட். இதெல்லாம் ஃபுட்டு சூப்பர். இதுக்கு இது எப்படி யூஸ் பண்ண நிறைய இது பண்ணலாம் இல்லையாவா? ஆமாம். வந்து அரிசி வந்து நடுவில் வந்து அரிசி அரசியல் வந்து நடுவில் பூந்துருத்து வந்து அது வந்து எதிர்பாராத விதமாக நடந்ததுன்னு வச்சுக்கேன். 1968 டைமில் வந்து அங்கெல்லாம் அப்போ அந்த டைமில் வந்து கேரளா பார்டரில் இருந்து அரிசி கடத்துவாங்க. அந்த டைமில் அரிசி கடத்தி இங்கே வருவாங்க. அந்த டைம்லலாம் வந்து இதுதான் இருக்கும், கம்பு ராகி இதுதான் இருக்கும் ஜாஸ்தியாக தமிழ் வீட்டில எல்லாம். அரிசி வந்து அங்கேருந்து வரும். அரிசி வந்து யாராவது இப்போ கெஸ்ட் யாராவது வந்துருந்தா, இல்லை பண்டிகைக்கு இந்த அஸ்கா சக்கரை அரிசிலாம் வந்து அந்த டைமில் தான் யூஸ் பண்ணுவோம். டெய்லிலாம் வந்து இந்த மாதிரி சிறுதானியங்கள் தான். அந்த டைமில் அந்த பார்டரில் கடத்தின்னு வருவாங்க. அந்த டைமில் இந்த பாலிடிக்ஸில் வந்து என்னாச்சு, அண்ணாதுரை அப்போ வந்து சிஎம், அவர் வந்து என்ன சொன்னார்னா, 1 ரூபாய்க்கு 1 படி அரிசி நிச்சயம், 3 படி அரிசி லட்சியம் அப்படின்னு ஒரு ஸ்லோகன் ஒன்று கொடுத்தார் எலெக்ஷன் டைமில். 1 ரூபாய்க்கு 1 படி நிச்சயம், 3 படி லட்சியம் அப்படின்னு கொடுத்தார். ஸோ அந்த டைமில் வந்து எதிர்பாராத விதமாக அரிசி வந்து கொஞ்சம் ப்ரமோட் ஆகிட்டு. ஆனால் இஷ்யூ வந்து இந்த பார்டரில் கடத்துகிற இஷ்யூ, அது அவர் சொன்னதுக்கப்புறம் 1 ரூபாய்க்கு கொடுத்தாரு அவர். அப்புறம் இங்கே தமிழ்நாட்டிலேருந்து கேரளாவுக்கு போச்சு அரிசி, ரிவர்ஸ் ஆச்சு. ஸோ அந்தளவுக்கு வந்து அரிசியில் வந்து கொஞ்சம் குரோத் இருந்தது. பட் இதை விட்டுட்டோம். இதை விட்டது வந்து எதிர்பாராத விதமாக நடந்தது. அரிசி வந்து இது போயிடுது. ஸோ இது வந்து இப்போ வந்து எல்லாருக்கும் அவேர்னஸ் வந்துருக்கு. ஸ்ரீதானியங்கள்லாம் வந்து நம்ம இந்த ஸ்ரீதானியமே சொல்லுவோம். ஸ்ரீதானியம் அது வந்து லக்ஷ்மி இருக்கா, சக்தி இருக்குதுல்ல, ஸ்ரீதானியம் தான் அதெல்லாம். இன்னைக்கு இவ்வளோ சொல்கிறீங்க இல்லையா, இன்னொன்று சொல்லணுமா? முருகரை பற்றி ஏதாவது சொல்லணும். முருகர் நீங்கள் தைப்பூசம் முருகருக்கு தான் இல்லையா? ஆமாம். அவரை பற்றி ஏதாவது சொல்லுங்க கொஞ்சம். ஒரு குட்டி கதை சொல்லவா? சொல்லுங்கள், முருகரை பற்றி சொல்லுங்கள். ஒரு காலத்தில் நாரதர் வந்து ஒரு வனப்பகுதியில் நடந்துட்டு இருந்தாராம். அப்போ வந்து இந்த மலைராஜனோட பொண்ணு வள்ளியை பார்த்தாராம். அங்கே வந்து இந்த சக்கரவள்ளி கிழங்கு, இந்த திணை இதெல்லாம் சாப்பிட்டு அழகாக ஓடி ஆடிண்டு ஒரு 10-12 வயசில் இந்த பெண் இருந்தான்.
மலைராஜனுடைய பொண்ணு. நாரதர் அந்த பொண்ணை பார்த்தோன்னே முருகனோட ஞாபகம் வந்துடுது. முருகனுக்கு ஏற்ற பொண்ணாச்சு இது அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் முருகன்கிட்ட போய் சொல்லுவார், இந்த மாதிரி மலைராஜன் பொண்ணு வள்ளின்னு ஒருத்தி இருக்கா, பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கா, அவள் உனக்காக பிறந்தவ, நீ போய் பார்த்து அவளை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நாரதர் போய் அங்கே போய் கொளுத்தி போட்டுறாரு. சரின்னு சொல்லிட்டு வேலையெல்லாம் விட்டுட்டு முருகன் நேராக இங்கே காட்டுக்கு வந்துடுவார். காட்டுக்கு வந்து தேடி கிடி பார்த்து வள்ளியை பார்த்துருவார். வள்ளியை பார்த்தோன்னே அவருக்கு வந்து ஒரு சின்ன திருவிளையாடல் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை முருகனுக்கு. ஒரு அயோத்திக வேஷம் போட்டு வள்ளியை பார்க்க வருவார். வள்ளியை வந்து சீண்டுவார். வள்ளி கோவச்சுட்டு போயிடுவார். அடுத்த நாள் வந்து ஒரு அழகான வாலிபனாக வருவார், நல்ல ஒரு இளைஞனாக வருவார். அப்பவும் கோவச்சுப்பா வள்ளி. அப்போ வள்ளி கேட்பா, நேற்று வந்து ஒரு வயதான தோட்டத்தில் வந்து இப்போ வந்து வாலிப தோட்டத்தில் வரியா அப்படின்னு கேட்பான். அப்போ முருகன் கேட்பார், இது எப்படி நேற்று வந்து நான் தான் கண்டுபிடிச்சேன் அப்படின்பார். எவ்வளோ வேஷம் போட்டாலும் கன்னத்தில் இருக்கிற மச்சத்தை மறைக்க மறந்துட்டியே அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுவான். அந்த அழகாக குழி விழுகும் முருகனுக்கு அங்கே ஒரு மச்சம் இருக்கும், அதை மறந்துடுவார் முருகன். அந்த மச்சத்தை மறந்துட்டியே அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுவா. அப்புறம் போய் முருகன் போய் அண்ணன்ட்ட போய் சொல்லுவார், உன் பொண்ணு அழகாக இருக்கா, நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும். அவர் விநாயகர் வந்து யானை ரூபத்தில் வந்து மிரட்டுவார், வள்ளியை கல்யாணம் பண்ணிக்க தம்பி. அப்புறம் கல்யாணம் நடக்கும். அதனால தான் அங்கே சென்னை பக்கத்தில் வானகரத்தில் வந்து மச்சக்கார முருகன் அப்படின்னு ஒரு கோவில் இருக்கு. வானகரம்னு ஒரு இடம் இருக்கு சென்னை பக்கத்தில். அங்கே வந்து மச்சக்கார முருகன் இந்த மச்சக்கதை தான். வயதிக வேஷம் போட்டாலும் வாலிப வேஷம் போட்டாலும் இந்த மச்சத்தை மறந்துடுவார் முருகன். அவ சொல்லுவா வள்ளி, மச்சத்தை மறந்துட்டியே அப்படின்னு. மச்சக்கார முருகன் நாரதரோட துணையோடையும் விநாயகரோட துணையோடையும் அந்த வள்ளியை கல்யாணம் நின்றார். தைப்பூசத்துக்கு முருகருக்கு பஞ்சாமிர்தம் தேன் லட்டு ரெடி. இந்த பஞ்சாமிர்தம் இருக்கு இல்லையா, இன்னும் நேரம் நல்ல கலர் வரும், ப்ரௌன் ஆகிடும். வச்சுட்டு இது வந்து ஒன்றுமே கெட்டு போகாது. இது வந்து குழந்தைகளுக்கு ஜென்ரலாகவே நம்ம வந்து இன்னைக்காக நைவேத்தியம் பண்ணிட்டு நம்ம வாழ்க்கை தோசைக்கு, இட்லிக்கு, சப்பாத்திக்கு கொடுக்கலாம். நாங்கள் சின்ன வயசில் பழனியில் தான் இருந்தோம். சொல்லியிருக்கோம் நம்ம. அதனால் ஒரு வயசு 2 வயசுல இருக்கும்போது பழனி தான் டெய்லியே தோசை இட்லிக்கெலாம் பஞ்சாமிர்தம் தான் நாட்டில். எல்லாரும் இது பண்ணிட்டு இது முடியாத சக்கரை கிழங்கு தேனுமா போட்டு அட்லீஸ்ட் வந்து அந்த முருகருக்கு இன்னைக்கு நைவேத்தியம் பண்ண போடணும். சாயந்தரம் பௌர்ணமி பூஜைக்கு வந்து லட்சுமி பூஜை பண்ணுறது நல்லது. லட்சுமி குபேர பூஜை வந்து நீ வந்து அப்புறமா முடிஞ்சால் சிம்பிளிஃபைடு லக்ஷ்மி குபேர பூஜை சொல்கிறியா? வந்து பாருங்கள், சாயந்தரம் வந்துட்டு பண்ணுறேன். சாயந்தரம் வந்துட்டு பண்ணுறேன். ஓகே. ஸோ இதில் வந்து நம்ம ஏற்கனவே வந்து சரணபாவ கோலம் போட்டிருக்கோம், பஞ்சாமிர்தம் பண்ணியிருக்கோம், தேனும் திணை மாவும் லட்டு பண்ணியிருக்கோம், ஸ்வீட்டு. அது எல்லாத்தையுமே பார்த்து அந்த லிங்க்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், பாருங்கள். ஓகே, தேங்க்ஸ். ஓகே.